இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 15:5 நான் வாசிக்கிறேன். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை குறித்து சொல்வாது யார்? உத்தமமாய் நடக்கிற மனிதன். அதோடு மட்டுமல்ல, சங்கீதம் 15 ஒரு பெரிய லிஸ்டே வேதம் சொல்லுகிறது. அவன் உத்தமமாய் நடக்கிறவன், எந்த விதத்திலும் அவன் மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடி, குறை கூறாதபடி உண்மையாக நடந்து கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுகிறவனாக இருப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கடைசி வசனம், அவன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டான், குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தால் எங்கு போனாலும் இன்னைக்கு வட்டிக்கு கொடுக்கிற காரியங்கள் அதிகமாய் பார்க்கிறோம். ஏன்? குறுக்கு வழியில் எப்படியாவது பணத்தை அதிகமாய் சம்பாத்தியம் பண்ணிவிட வேண்டும். இன்னும் பார்த்தால் லஞ்சம், வாங்குகிற சம்பளம் போதாது என்று சொல்லி இன்னும் சைட்ல எங்கேயாவது பணம் கிடைத்தால் நீங்க அந்த சந்ததிகளை பாருங்க, அவங்க எவ்வளவோ வேதனைப்படுகிறதா பார்க்க முடியும். போதும் என்கிற மனது இன்னைக்கு சமுதாயத்தில் அனைவருக்கு இல்லை. அதுதான் வேதனையானதான. வேதம் தெளிவாக சொல்கிறது, வட்டிக்கு கொடுத்து அதன் மூலமாய் வருகிற பணம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. லஞ்சத்தை பெற்று அதன் மூலமா வருகிற பணம் அது ஆசீர்வாதம் அல்ல. தேவைகள் இருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்க ஏராளமான பண உதவிகள் தேவைப்படும். அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நடத்துவார் சொல்லி அந்த நிலைமைக்கு நாம் கடந்து வந்து விட வேண்டும். தவறான முறையில் 10 ரூபாய் நம்முடைய கூடாரத்துக்குள் வரும் என்று சொன்னால் அது பெரிய ஒரு இழப்பை நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும், ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏமாற்றி பிழைப்பது திறமை என்று சொல்லி இன்னைக்கு ஒருவேளை சமுதாயம் சொல்லலாம். இல்லை, ஒரு நாள் அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். எப்படி என்று சொன்ன ஒரு அரபிய கதை என்று பார்க்கும் பொழுது, ஒருவன் போய் வட்டி கொடுக்கிறது போல ஒரு ஜாடியை வாங்கிட்டு வரான். அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு அதை வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கொண்டு கொடுக்கும் பொழுது ஒரு குட்டி ஜாடியை அதுக்கு கூட எடுத்துட்டு போய் கொண்டு கொடுக்கிறான். கொடுத்தவன கேட்கிறான், ஜாடியை கொடுத்தவன் கடனாக கொடுத்தவன் கேட்கிறான், எப்படிப்பா நான் இதை தானே கொடுத்தேன், இதுதானே எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லும்போது, இல்ல இது குட்டி போட்டுச்சுது, ஜாடிக்கு சொந்தக்காரர் நீங்க தான், அந்த குட்டியை நீங்க வச்சிடுங்கன்னு சொல்லிட்டு குட்டி ஜாடியை கையில் கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு ஒரே சந்தோஷம். நாட்கள் கடந்தது. மீண்டும் ஒரு நாள் அதே மாதிரி அந்த ஜாடியை கொடுக்கிறவன்ட்ட, வட்டி கொடுக்கிறவன்ட்ட போய், எனக்கு ஒரு வெள்ளி ஜாடி நீங்க வச்சிருக்கீங்களா, அதை தாங்கன்னு சொல்லி கேட்டான். இவன் சந்தோஷமா கொடுத்தான். ஏன்னா இவங்கிட்ட கொடுத்தா அந்த வெள்ளி ஜாடி குட்டி போட்டு இன்னொரு குட்டி வெள்ளி ஜாடியும் வரும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு இவன் கொடுக்கறான். கொண்டு போனான். கொண்டு போய் வச்சவன் அதுக்கு பிறகு திரும்பி பார்க்கவே இல்லை. நாட்கள் கடந்துச்சுது. இந்த ஜாடியை கொடுத்தவன், என்னடா இவன் பணமும் கொடுக்கல, வட்டியும் கட்டல, இந்த ஜாடியும் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தேடி வரான். தேடி வந்து, இவ்வளவு நாள் ஆச்சு தப்பா நான் அந்த ஜாடியை கொடுத்து, வெள்ளி ஜாடியை கொடுத்து, அதை என்னோட நீ திருப்பி கொடுக்கலையே, நீ என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரே அழுகாளுதான் அந்த ஜாடியை வாங்கிட்டு போனவன். நீ ஏன் அழுறான்னு சொல்லி கேட்கறான். ஐயா, அந்த ஜாடியை வாங்கிட்டு வந்தனா, அது வாங்கிட்டு வரும்போது அது என்னாச்சுன்னா, அது பிரசவத்துல அது குட்டி போடும் போது இறந்து போச்சுது. இறந்து போனதுனால எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, அதை அடக்கம் பண்ணிட்டேன். அதனால திருப்பி உங்களுக்கு அந்த ஜாடியும் கொடுக்க முடியல, குட்டியும் அது இறந்தனால குட்டியும் நான் பார்க்க முடியல, அதை அடக்கம் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதானா. என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. எப்படிரா ஜாடி குட்டி போடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க முடியுமா? கேட்டா, அன்னைக்கு மட்டும் நான் திருப்பி ஒரு குட்டியோட கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டீங்களேன்னு சொல்லி இவன் திருப்பி கேட்பானே. வேற வழி இல்லாம ஏமாந்து விட்டோம் என்று சொல்லி தலையை தொங்க போட்டு திரும்பி போயிட்டானா. நாம் ஏமாற்றுவோம் என்று சொன்னால் ஒரு நாள் ஏமாற்றப்படுவோம். தவறான வழிகளை பணத்தை சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொன்னால் அது தகாத விதத்திலே அது வேறு வழியாக வெளியே போய்விடும். நமக்கு அவைகள் வேண்டாம். இந்த உலகத்துல இருக்க போகிறது கொஞ்ச காலம்தான். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது போதும் என்று சொல்லி நம்முடைய பணத்தின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், சம்பாத்தியின் காரியங்கள், பொருட்களை வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்போம்.
வட்டி கொடுத்து வாழ்ந்தது போதும். ஒருவேளை இந்த காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக தானே சேர்த்து வைக்கிறோம் சொல்லி. இல்லை, பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபையை சேர்த்து வைங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறது, அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கிறத பார்க்கணும், அதுதான் முக்கியம். நம்முடைய ஆண்டவருடைய கரத்துல முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோமாப்பா. உடைய வார்த்தை தெளிவாக சொல்கிற தவறான விதத்தில் வருகிற பணம், தவறான விதத்தில் வருகிற சம்பாத்தியம், வருமானம், அவைகள் எங்கள் குடும்பத்திற்கு நன்மைக்கு எதுவாக அல்லப்பா, தீமைக்கு எதுவாகவே சாபமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில சாபத்தீடான காரியங்கள் எதுவாக இருக்குமானால் அதை அப்புறப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். அதை எங்களை விட்டு அகன்று போகட்டும். அந்த காரியங்கள், அந்த எண்ணங்கள் எதிலையும் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அவை அப்படிப்பட்ட நபர்களை விட்டு கூட எங்களை விலக்கி வைங்கப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை விடுதலை கொடுத்து எந்த தேவையானாலும் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. வாஞ்சிகளின் அருளி செய்கிற தேவன், தடைகளை மாற்றுகிறவர், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். எல்லாவித தேவைகளை சந்திங்க. நாங்கள் தடமாறி விடாதபடி, தடுமாறி விடாதபடி உம்மை உறுதியாய் பின்பற்றி கொண்டு உத்தமத்திலே நடக்க உதவி செய்யும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்னது போல நீரே துணையாக நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். உண்மையை சார்ந்து கொள்ள தொடர்ந்து அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார், அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.